யோசேப்பின் வாழ்க்கையில ஈனப்படுத்தப்பட்ட காலத்திலே யோசேப்பு தன் சகோதரர்களிடத்துல கெஞ்சினதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. சகோதரர்களே சொல்றாங்க, அவன் நம்மகிட்ட கெஞ்சினானே. சகோதரர்கள் எப்படி கெஞ்சிருப்பான், உயிருக்காக இப்படி கை நீட்டி கெஞ்சிருப்பான். ஆனா யோசேப்பு மகிமைப்படுத்தப்பட்ட காலத்துல சகோதரர்கள் வந்து அவங்கிட்ட கெஞ்சுறாங்க. இதான் பிற்காலம். உலகத்தாரே சொல்றான், யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு காலம் வரும். ஆனா தேவ பிள்ளைக்கு தான் அந்த நம்பிக்கை இல்ல. ஒரு 20 வருஷம் கழிச்சு அப்படியே மாறுது. யோசேப்பின் சகோதரர்கள் வந்து நிக்கிறாங்க, ஒவ்வொன்னுக்கா யோசேப்பு கிட்ட வந்து நிக்கிறாங்க. யோசேப் என்று தன்னை வெளிப்படுத்தின பிறகு அவர்கள் யோசேப்பா தூக்கவன அடுத்த குழியில போடு, அப்படி இல்லை. அவர்களுக்கு இன்னும் பயம் உண்டாயிட்டு. ஏன் தெரியுமா? இப்பொழுது யோசேப்பு தரித்திருக்கிறது அவர்கள் தகப்பன் கொடுத்த வஸ்திரம் அல்ல, மகிமையின் வஸ்திரம், ராஜ வஸ்திரம். உன்னை பார்க்க வேண்டிய விதத்துல உன்னை சுத்தி இருக்கிறவங்க பார்த்தால் தான் உன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை. ஆமென், ஹல்லேலூயா. யோசேப்புக்கு கர்த்தர் அவன் லைஃப்ல 2 காலம், ஈனப்படுத்தப்பட்ட காலம், மகிமைப்படுத்தப்பட்ட காலம். தாவீது பாருங்க, கோலியாத்தை சுற்றிலும் பார்த்து, இதை பல முறை பேசி இருக்கிறதுனால அதுக்குள்ள போகல. கோலியாத்தை இப்படி சுற்றி பார்த்துட்டு யாரோ வந்தாங்கன்னு சொன்னாங்க. தாவீது கூட்டு, ஹலோ நீயா? அவனை அசட்டை பண்ணினான், தடியோட வந்து நிக்கிறான், அசட்டை பண்ணினான். ஆனா அதே நாள்ல கர்த்தர் தாவீதை எங்க நிக்க வச்சார் தெரியுமா? கோலியாத்துக்கு மேல. இதுதான் தேவனுடைய செயல். உயர்ந்தவனை தாழ்த்தி தாழ்ந்தவனை உயர்த்துகிறவர், எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைத்து